ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8வது மாத கர்ப்ப காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மந்த் 8 ஆஃப் ப்ரெக்னன்சி. 8வது மாத ப்ரெக்னன்சி அப்போ அந்த தாய்மார்கள் எப்படி இருப்பாங்க, குழந்தை எந்த அளவு வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். 8வது மாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபைனல் செமஸ்டரோடு சேர்ந்தது. அதாவது குழந்தை முழு வடிவம் பெற்றிருக்கும், ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். வளர்ச்சி 46 சென்டிமீட்டர், அதாவது 18 இன்ச்சஸ் வளர்த்து இருக்கும். வெயிட் பார்த்தா 2.27 kg, அதாவது 2.5 கிலோ கிட்ட இருக்கும் வெயிட் இருக்கும். இது நல்லாவே மெச்சூராகவும் நல்ல உடம்பு டெவலப் ஆகிருக்கும். அதே சமயம் இந்த நேரத்தில் குழந்தைங்க உதைக்கிறத நம்ம உணர முடியும். உதைக்கும், அது நகத்தை வச்சு குத்தம், அது வயிற்றில் குத்துவது நமக்கு தெரியும். தாய்மார்கள் உணருவாங்க. இதோட பிரெயின் வளர்ச்சி ஃபுல்லாகவே நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். கேட்குற திறன், அதே சமயம் உணர்ற திறன் எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கும். அதே சமயத்தில் இந்த லங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இம்மெச்சூராக தான் இருக்கும். அதாவது இந்த இன்டர்னல் சிஸ்டத்தில் எல்லாமே டெவலப் ஆகிருக்கும். அந்த லங்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்மெச்சூராக இருக்கும். அப்புறம் அதாவது 32 வீக்ஸ், இது அதாவது 8வது மாதம் அப்படிங்கிறது 32 வீக் அந்த வகையில் சார்ந்தது. அந்த நேரத்தில் தாய்மார்கள் ரொம்பவே சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் அந்த கர்ப்பிணி பெண்கள் மூச்சு விடுறதுக்கு கூட கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது ப்ரீத் பண்ணுறதுக்கு நல்லாவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில பேத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், பட் சில பேத்துக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே சமயம் 2 கால்களும் ரொம்பவே பிடிச்சி இழுக்கும். அதாவது வலது காலும் வலது கால் இடது கால் 2 காலுமே பிடிச்சி இழுக்கும். அதுக்கு காரணம் அனீமியா, ரத்தம் இல்லாதவங்களுக்கு நல்லாவே இழுக்கும். ஸோ அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன உங்களுக்கு டேப்லெட் சாப்பிடணுமோ, மெடிசன் யூஸ் பண்ணிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8வது மாதத்தில் உடம்பு அதிகமாக போடுறதுனால அவங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதாவது தூக்கம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இந்த 8வது மாதம் 9வது மாதம் இந்த ஸ்லீப்பிங் ட்ரபிள் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி செரிமான கோளாறு நிறையவே இருக்கும். எது சாப்பிட்டாலும் செரிக்காது. அது நெஞ்சில் நிற்கிற மாதிரியே இருக்கும். அதே சமயம் யூரினரி ப்ராப்ளமும் வரும். யூரின் வந்துகிட்டே இருக்கும். யூரின் போகிற மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 8th மந்தில் எல்லாத்துக்கும் ஏற்படுறது தான். இந்த 8வது மாதத்தில் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடணும். எது அதிகமாக வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே சமயம் அயன், கால்சியம் அதையும் நம்ம அதில் உள்ள ஃபுட்டையும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதையும் சாப்பிடணும். வயிற்றில் இருக்க குழந்தையோட எலும்புகளை நல்லா வளர்கிறதுக்கும், நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் கால்சியம் சத்து கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த 8வது மாதம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகள், வெஜிடபிள்ஸ் வகைகள், நட்ஸ் தெரியும் பார்த்தீங்களா, அதாவது பருப்பு வகைகள், ஆப்ரிகோட்ஸ், அப்புறம் ட்ரைடு ஃப்ரூட், எக் யாக், அதாவது முட்டையோட கரு, மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு, அப்புறம் கறி சாப்பிட்லாம். லீன் மீட், அதாவது வேக வச்சதை சாப்பிடுங்க. ஃபிஷ் சாப்பிட்லாம். அதே சமயம் மில்க் ப்ராடக்ட்ஸை சாப்பிட்லாம். பனானாஸ் சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்ம 8வது மாதத்தில் எடுத்துக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸை எதாவது இன்க்ரீஸ் கொடுக்குமோ அந்த ஃபுட்டை சாப்பிடுங்க. அதே சமயம் இந்த 8வது மாதத்து 9வது மாதம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரெக்னன்சியாக உள்ளவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு ஒத்துக்காது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகவும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது வேஸ்ட்டு. சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. செரிக்கவும் செரிக்காது. அப்புறம் ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் அப்படின்னா பீன்ஸு, மீட்டு, எக் ஒயிட், அதாவது முட்டை, வெள்ளைக்கரு, ஃபிஷ்ஷு, அப்புறம் சிக்கனோட பிரீஸ்ட்டு, மில்க், அதாவது பால், தயிர் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அதே சமயம் கார்போஹைட்ரேட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பொட்டேட்டோஸ், அப்போ சீரியல், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், நட்ஸ், பெரிஸ் இதெல்லாம் சாப்பிட்லாம். ஃபேட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் குழந்தைங்க வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைபர் நிறைந்த ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கலாம். பட் இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகணும். ஸோ இயர்லியாக சாப்பிட்ருங்க. எப்போவுமே 8-9 மாதம் அவங்கெல்லாம் நைட்டு 7 மணிக்குலாம் அவங்களோட டின்னரை முடிச்சுக்கணும். இந்த டயத்தில் காஃபி, டீயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் சீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ரா அண்டர் குக்குடு அந்த எக்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹால், டொபாக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் மோஸ்ட்லி இந்த 9th, அதாவது 8th மந்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். இதெல்லாம் நீங்கள் 8th மந்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் 9th மந்த்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.